கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு மத்தியில வந்திருக்கிறேன். கர்த்தத்தின் வார்த்தையோடு உங்களோட கர்த்தர் இடைப்பட கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீ கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி உட்காருங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை உங்களுக்காக புரண்டு வருவதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் இன்று உங்களோட கர்த்தர் இடைபட கர்த்தர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை அனாதைகளாக விடேன், நான் உங்களை யாரும் அற்றவர்களாக விடேன், நான் உங்ககிட்ட வருவேன். ஆண்டவர் சொல்ற, உங்ககிட்ட வருவேன், நான் வருவேன். உலகத்தின் பார்வைக்கு சில நேரத்துல உங்களுடைய பார்வைக்கும் எனக்கு யாருமே இல்லையே, தனியா இருக்கிறனே, அனாதையா இருக்கிறனே, திக்கற்று இருக்கிறனே, எங்க அடிக்கடி உங்களுக்கு உண்டாகிற ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எண்ணங்கள், உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு எண்ணங்கள். அநேகத்துல மிக முக்கியமான காரியம் இறங்குவீங்க, சப்போர்ட்டிவ் யாரும் இல்லையே, என் கை தளர்ந்து போகும்போது கூட தூக்கி விட யாரும் இல்லையே, நான் ஒருத்தனே போராட வேண்டியதா இருக்கிறதே, நான் ஒருத்தனை எடுத்து நிறுத்த வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி கலங்கி நிக்கிறீங்க. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, காலையில கர்த்தர் உங்களை அருமையான வார்த்தை அனுப்புறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை அனாதைகளாக விடேன், நான் உங்களை யாரும் மற்றவர்களாக விடேன், நான் வருவேன் உங்ககிட்ட, நான் வருவேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்காக வந்தவர், அவர் யாரும் மற்றவராக தான் இருந்தாங்க. வந்து இறங்கினாரா இல்லையா? அக்கினி செருக்கு தன்னை காட்டினாரா இல்லையா? ராஜா அதை பார்த்து அருளத்தக்கதாக, தேசத்தின் தலைவன் அருளத்தக்கதாக, எதிர்த்தரப்பின் தலைவன் அதிரத்தக்கதாக, அருளத்தக்கதாக, பதஷ்டம் அடையத்தக்கதாக தான் இருப்பிடத்தொட்டு எழுந்து நின்று அந்த 4ஆம் ஆளின் சாயலை முறைச்சு பார்க்கத்தக்க அளவுக்கு வந்து நின்னார்னா, எதிரி கூடாரத்தின் தலைவனையே திரும்பி பார்க்கத்தக்க அளவுக்கு உங்ககிட்ட கர்த்தர் வருவார். இன்னைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழில, ஊழியத்துல கர்த்தர் வந்து நிற்பார். உங்களுக்கு கர்த்தர் இருப்பதை வெளிப்படுத்துவார். அப்போ உங்களுக்கு எதிரானவர்லாம் பார்க்க போறாங்க, இவன் தனி இல்ல, இவன் அனாதை இல்ல, இவன் யாரும் மற்றவன் இல்ல, இவனுக்கு கர்த்தரே இறங்கி வர்ற, பரலோகமே இறங்கி வர்றது என்று கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் இன்று உங்களுக்கு கர்த்தர் காரியம் செய்வார். நீங்க மட்டும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் நிச்சயத்தோடு இன்னைக்கு எழுந்து காரியங்களை செய்யுங்க, இந்த வாரம் காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் கூடவே இருந்து உங்களை கர்த்தர் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு என்னோட இணைந்து ஜெபிக்க அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பன், கண்ணோக்கி பாருங்கப்பா, ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைங்களை அமர வேண்டும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எனக்கு யாருமே இல்லையே, அநேக இடத்துல அனாதையாய், அநேகத்துல தனிமையை உணர்ற மக்களுக்கு நீ தனிமை இல்லை, பரலோகம் பின்னால் இருக்குது, பரிசுத்தரம் பின்னால் இருக்கிறாரு, பரிசுத்தர் வார்த்தை உன் கூட இருக்குது, உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிற என்ற நிச்சயத்தின் ஆழத்துல நம்முடைய பிள்ளைகள் வைண்டு திரள வேண்டும் ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க எழுந்தருளி நம்முடைய பிள்ளைகள் காரியம் செய்ய போகிறது இன்றைக்கு மக்கள் காண செஞ்சு வைக்கிறோம். பொறுப்படுத்த வேண்டும் செய்யப்பட்ட கிருபைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.